அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லா மெயின் டிஷ்க்கும் நமக்கு அக்கம்பனி பண்ணுற மாதிரி ஒரு சைட் டிஷ் ஐட்டம் தாங்க. உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்னு பார்த்தா துருவி வச்ச தேங்காய், எண்ணெய், பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, முந்திரி, கசகசா, கருவேப்பிலை, மசாலா ஐட்டம் எல்லாம் பவுடர்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், 6 முட்டை. நான் இன்றைக்கி 3 பேர்த்துக்கு ஆகிற மாதிரி குழம்பு உடச்சி ஊற்றி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இங்கே எப்போ எடுத்தாலும் இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரத்தில் இந்த முட்டை குழம்பு செய்யுங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 25 ml போல் எண்ணெய் சேர்த்திட்டு ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 ஏலக்காய், ஒரு 3லேருந்து 4 கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்தி நல்லா எல்லாம் பொரிய விடுங்க. இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வரணும். வெங்காயம் தக்காளியெல்லாம் உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நமக்கு சீக்கிரமாக கலர் மாதிரி வதங்கி வரும். இந்த வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி கூட நீங்கள் தேவையான அளவுக்கு கசகசா சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. நீங்கள் உங்களுக்கு புதினா வாசம் பிடிக்கும்னா புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த முந்திரி கூட நீங்கள் கொஞ்சமாக பொட்டுக்கடலை வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு நல்லா திக்காகி கொடுக்கும். துருவி வச்சுருக்க தேங்காய் 1 கப் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் நல்லா தண்ணி விட்டு மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். நமக்கு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் இந்த தேங்காயும் முந்திரியும் அரைச்சி ஊற்றும் போது கிடைக்கும். கூடவே கொஞ்சம் கசகசாவும் ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்க தக்காளியை உள்ளே சேர்த்திக்கோங்க. தக்காளி பிளான்ச் எல்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே கட் பண்ணி போட்டு அரைச்சி நம்ம சேர்த்திக்கலாம். பீஸாக இருந்தால் நமக்கு சாப்பிடும்போது வாய்க்கு வரும். அரைச்சி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா குழம்பு மசிஞ்சு வர்றதுக்கு முன்னாடியே குழம்பு சீக்கிரம் ரெடி ஆகிடுங்க. 1 கப் அளவுக்கு இந்த ஸ்டேஜில் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்துன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, இதோட பச்சை வாசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மசால் பவுடர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் போல் வர கொத்தமல்லி தூளும், 1 டீஸ்பூன் போல் வர மிளகாய் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முந்திரி சேர்த்திருக்கோம், அதனால் அடியில் சீக்கிரம் பிடிக்கிற மாதிரி வரும். நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கூட நம்ம சேர்த்துன தேங்காய் எல்லாம் ஒன்றா கலந்து வந்ததுக்கப்புறமா 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நம்ம குழம்பாட்ட வைக்க போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் ஊற்றணும். ஏன்னா இதோட பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா கொதித்து வரணும். அதனால் தண்ணி 2 கப் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துன எல்லா மசாலா ஐட்டமோடவும் தேங்காயும் பச்சையாக அரைச்சி ஊற்றிருக்கோம். இது எல்லாமே பச்சை வாசம் போய் வெந்து வரணும். அதனால் ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் போல் இதை கொதிக்க வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம வாசத்துக்கு தேவையான அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா பவுடரும் தேவையான அளவுக்கு உப்பும் இந்த ஸ்டேஜில் சேர்த்திக்கலாம். உப்பு நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்கு போட்டிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா கலந்து விட்டு மறுபடியும் ஒரு கொதி வர்ற அளவுக்கு விட்டுக்கோங்க. நீங்கள்
முந்திரி அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால குழம்பு சீக்கிரம் திக்காகும். அந்த மாதிரி எந்த ஸ்டேஜில் உங்களுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அதுக்கு மொதல் ஸ்டேஜ்லேயே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சலசலப்பெல்லாம் அடங்குற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்ற போகிறோம். கொதிக்கிறதுல நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றும் போது முட்டை எல்லா பக்கமும் பரவிடும். இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இருந்து அப்படியே ரவுண்டாக முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டே வாங்க. ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் தள்ளி இன்னொரு முட்டை, இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க 6 முட்டையும் எல்லா பக்கமும் ரவுண்டாக ஊற்றிட்டு நடுவில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இதுக்காகத்தான் நான் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னேன். நீங்கள் குறுகலான பாத்திரம் எடுக்கும்போது முட்டை உடச்சி ஊற்றினா ஒன்று மேலே ஒன்று சேர்ந்து எல்லா முட்டை ஒன்றோட ஒன்று கலந்து வந்துடுங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்து கேப் விட்டு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் போல் மூடி வச்சுருங்க. நம்ம குழம்பு கொதிச்சிருக்குதுல அந்த சூட்லேயே முட்டை செட் ஆகிடும். அதுக்கப்புறமா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துல கொதி வந்துடும். அப்போ நம்ம முட்டையை வந்து அழுங்காமல் எடுத்து விடலாம். ரொம்ப போட்டு கிளறிடாதீங்க, முட்டை உடஞ்சிரும். அதை வந்து கொஞ்சமாக அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் மூடி வச்சு ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் போல் அடுப்பை சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிக்கும்போது நமக்கு முட்டை கூட இந்த மசாலாலாம் இறங்கி வந்துடும். கடைசியாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு சுலபமாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம உடச்சி ஊற்றின முட்டை வந்து நல்லா சிக்கன் மட்டன்லாம் எப்படி வெந்து வந்திருக்குமோ அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். உள்ள மசாலாவும் இறங்கி வந்திருக்கும். சர்வ் பண்ணும்போது நீங்கள் ஒரு பவுலில் குழம்பு ஊற்றிட்டு முட்டையை நீங்கள் அப்படியே எடுத்து விட்டு சர்வ் பண்ணலாம். நம்ம பாயில் பண்ணி எக்கு உள்ளே ஆட் பண்ணால் அதில் எந்த ஒரு மசாலாவும் இறங்கி வராது. இந்த மாதிரி செய்யும்போது நல்லா மசால் பிடிச்சி வெந்து வரும். இதை வந்து சாதம், சப்பாத்தி, பூரி இல்லைன்னா நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிட முடியும், அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. குயிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ என்னன்னு பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த அளவுக்கு 3 பெரியவங்க தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு வந்து குவான்டிட்டி கிடைக்கும் குழம்பு. ஒருத்தருக்கு 2 முட்டைங்கிற விகிதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க வேல்யூ ஒரு போர்ஷனுக்கு உண்டான வேல்யூ தான் இங்கே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் கரூர் கிளாசிக் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.